அது ஆகஸ்ட் 11, 2025. ஹரியானாவோட பிவானி டிஸ்ட்ரிக்டில் 19 வருஷம் இருக்கிற மனிஷா சிங் அவங்க அப்பா கிட்ட நான் வேலைக்கு கிளம்பி போகிறேன் அப்படின்னு அவள் சொல்லிவிட்டு அவள் வேலைக்கு போகிறாள். யார் இந்த மனிஷா சிங்? மனிஷா சிங் வந்து அவள் குடும்பத்தோடைய கஷ்டம் காரணத்தினால அவங்க ஊர்லேயே இருக்கிற ஒரு ப்ரீ ஸ்கூலில் ஒரு டியூட்டராக ஒர்க் பண்ணிருக்கா. மனிஷா சிங்க்கு அவள் ஒரு நர்ஸ் ஆகணும்னு மிகப்பெரிய ஒரு ஆசை, ஒரு கனவு இருக்குது. அதனால் அவள் வேலைக்கு போய் அவள் குடும்பத்தை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அந்த கோர்ஸை எடுத்து படிக்க அவள் அதில் ரிலேட்டடான எல்லா ஒர்க்குமே அவள் பார்க்க ஆரம்பிக்கிறாள். அன்றைக்கி ஆகஸ்ட் 11 அவள் வழக்கம் போல் அவள் வேலைக்கு கிளம்பி போகிறாள். ஆனால் மனிஷா சிங்குக்கு தெரியாது அதுதான் வேலைக்கு போகிற கடைசி நாள் அப்படின்னு. ஏன்னா அவள் மறுபடியும் அந்த வீட்டுக்கு உயிரோட அவள் ரிட்டர்ன் வரத்தில். இன்றைக்கி நம்ம மனிஷா சிங்கோட கேஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சொன்ன மாதிரி மனிஷா சிங் வந்து அவள் ஒரு ப்ரீகேஜி டியூட்டராக ஒர்க் பண்ணிருக்கா. அவளுக்கு ஒரு நர்ஸ் ஆகணும்னு ஒரு ஆசை இருக்குது. அதனால் ஆகஸ்ட் 11 அவங்க அப்பா கிட்ட அவள் வேலைக்கு போய் மறுபடியும் வீட்டுக்கு வரப்போ அவள் அந்த நர்ஸுக்கு ரிலேட்டடான அப்ளிகேஷனை காலேஜ்லேருந்து கேட்டு வாங்கிட்டு வரேன்னு அவள் சொல்கிறாள். மனிஷா அவங்க அப்பாவுமே சரி நீ வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. மனிஷா 1 மணிக்கு அவளோட ஸ்கூல் முடிஞ்ச மேலே அந்த நர்சிங் ஸ்கூலுக்கு அவள் போய் அந்த அப்ளிகேஷனை வாங்க போகிறாள். அங்கே மனிஷா சிங் அப்ளிகேஷன் வாங்கினாலா இல்லையா அப்படின்னு ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது. இது வரைக்குமே நம்மளுக்கு தெரியல. ஆனால் ஒரு 3-3:30 மணி அப்படி அவங்க அப்பாவுக்கு ஒரு கால் வருது. பார்த்தா மனிஷா சிங் மறுபடியும் அந்த கால் எடுக்க போகிறதுக்குள்ளே கால் கட் ஆகுது. ஒரு 4-4:30க்கு மறுபடியுமே மனிஷா சிங் கிட்டேருந்து ஒரு கால் வருது. அங்கே நம்ம வந்து மூச்சு இழுத்து நம்ம விட்றப்போ அப்படின்னு ஒரு இது வரும் இல்லையா, அந்த சவுண்டோட அந்த கால் எண்ட் ஆகுது வெறும் 10 செகண்டில். இந்த கால் அட்டென்ட் பண்ண சஞ்சய் சிங்க்கு, அதாவது மனிஷோட அப்பாவுக்கு மிகமே ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. அதனால சஞ்சய் சிங் இமீடியட்டாக என்ன பண்ணுறாருன்னா அவங்க காலையில் வேலைக்கு கிளம்பி அவங்க போகிறப்ப எந்த காலேஜில் அவங்க அப்ளிகேஷன் வாங்க போகிறேன்னு சொன்னாங்களோ அந்த காலேஜுக்கு அவர் போகிறாரு. அங்கே போய் இந்த மாதிரி என் பொண்ணு இங்கே வந்தாலான்னு வந்து அந்த காலேஜில் அவர் கேட்குறப்ப அந்த காலேஜ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை மனிஷான்ற பேரில் இங்கே யாருமே வரல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நம்பாத சஞ்சய் சிங் நான் சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணோன்னு அவர் சொல்கிறாரு. அதனால் அந்த காலேஜ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா போலீஸோட பர்மிஷன் இல்லாமல் நம்ம யார்கிட்டையுமே நம்ம சிசிடிவி ஃபுட்டேஜை நம்ம காமிக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இமீடியட்டாக வந்து சஞ்சய் சிங் என்ன பண்ணுறாருன்னா நியர்பை போலீஸ் ஸ்டேஷனில் போய் அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, இந்த மாதிரி அவங்க பொண்ணு மிஸ்ஸிங் இருக்கா அப்படின்னு. ஸோ நம்மளுக்கு எப்போவுமே போலீஸ் வந்து என்ன அவங்க ரிப்ளை கொடுப்பாங்க நம்மளுக்கு தெரியும் இல்லையா. உன் பொண்ணு வந்து யாரன்னா அவள் லவ் பண்ணியிருப்பா, அவன் கூட ஊர் சுற்றிட்டு இருப்பா, அவள் வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியப்படுத்தி போலீஸ் இந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிறது இல்லை. சஞ்சய் சிங்குமே போலீஸ்கிட்ட ரொம்பவே அவர் கன்வின்ஸ் பண்ணி அவங்க காலெல்லாம் வந்து என் பொண்ணு எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஆஃப்டர் 2 hours போலீஸ் அந்த கம்ப்ளைண்ட் எடுக்கிறாங்க. ஸோ நான் இது வரைக்கும் உங்களுக்கு நான் இந்த விஷயம் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் நடந்தது வந்து ஆகஸ்ட் 11. போலீஸ் கம்ப்ளைண்ட் எடுத்தது வந்து ஆகஸ்ட் 11. ஆனால் போலீஸ் அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை வந்து ஆகஸ்ட் 13 ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது 2 நாள் வந்து போலீஸ் இந்த விஷயத்தை அலட்சியப்படுத்தி அவங்க டிலே பண்ணியிருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் 13 போலீஸ் வந்து மனிஷா சிங் எந்த காலேஜில் அப்ளிகேஷன் வாங்க போனாலோ அந்த காலேஜுக்கு அவங்க போய் அந்த காலேஜில் அவங்க விசாரித்து பார்க்குறாங்க. பார்த்தா இந்த காலேஜ் வந்து சேம் சஞ்சய் சிங் கிட்டே என்ன சொன்னாங்களோ அதே விஷயத்தை தான் வந்து போலீஸ்கிட்டமே சொல்கிறாங்க. அதாவது மனிஷா சிங் இங்கே வரவே இல்லை, அவளோட நேம் எந்த என்ட்ரி ஆன அந்த ரெஜிஸ்டர்லுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் சொல்கிறாங்க. போலீஸ் இந்த காலேஜில் இருக்கப்பவே போலீஸ்க்கு வந்து ஒரு கால் வருது. அதாவது ஊரோடைய அவுட்ஸ்கர்ட்ஸில் ஒரு பொண்ணுடைய உடல் கிடச்சிருக்கு அப்படின்னு போலீஸ்க்கு வந்து ஒரு கால் வருது. இம்மிடியேட்டாக லொக்கேஷனுக்கு கிளம்பி போன போலீஸுக்கு அந்த இடத்துல அந்த பாடியை பார்த்த போலீஸுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி உண்டாகுது. அதாவது இது வரைக்குமே அவங்க அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் ஒரு பாடியை அவங்க பார்த்துருக்கவே மாட்டாங்க. அந்த பாடி எப்படி இருக்குன்னா அவங்க ஃபேஸில் இருக்க ஸ்கின்னெல்லாம் உறிஞ்சி வந்து அவங்க கழுத்து பகுதி ஆல்மோஸ்ட் அது வந்து அவங்க உடலோடு அது செப்பரேட்டாக வர மாதிரி ஜஸ்ட்டு ஒரு கொஞ்சம் தான் ஓடிட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அந்த பாடியை அங்கே அந்த போலீஸ் அவங்க பார்க்குறாங்க. இந்த பாடி அங்கே இருக்குதுன்ற விஷயத்த வந்து
அந்த ஊரில் இருக்க எல்லா மக்களுக்குமே இந்த விஷயம் போய் சேருது. ஆயிரக்கணக்கான பேர் அந்த இடத்துக்கு வராங்க. இந்த பாடியை பார்த்துட்டு போலீஸுமே இந்த பாடியை பார்த்து நியர்பை இருக்கிற இடத்தெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. சஞ்சய் சிங்குமே கூப்பிட்டு இது உங்கள் பொண்ணான்னு கன்ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. சஞ்சய் சிங்குமே அது மனிஷா தான்னு கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ சஞ்சய் சிங்க்கு வந்து இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக உண்டாகுது. அதாவது அவங்களுடைய பொண்ணு 2 நாளுக்கு முன்னால் நான் வேலைக்கு போயிட்டு வரப்போ நான் அப்ளிகேஷன் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்ன பொண்ணு இப்போ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறது வந்து சஞ்சய் சிங்க்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை உண்டாக்குது. இந்த விஷயம் ஊர் மக்களுக்கு எல்லாருக்குமே விஷயம் பரவி போலீஸ் மேலே உண்டாகுது. அதாவது 2 days வந்து போலீஸ் டிலே பண்ணியிருக்காங்க கம்ப்ளைண்ட் எடுத்துன்னு அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாம் போலீஸ் மேலே ஒரு குற்றச்சாட்டை வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ போலீஸ் இந்த பாடி கிடைச்ச இடத்துல சுற்றி அவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது க்ளூ கிடைக்குமா அப்படின்னு. பட் இனிஷியலாக அந்த இடத்துல போலீஸ்க்கு எந்த க்ளூவுமே கிடைக்கல. அந்த பாடியை வந்து ஆட்டாப்சிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ ஆட்டாப்சிக்கு அனுப்பிச்ச அந்த பாடி ஆட்டாப்சி ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, மனிஷாவுடைய கிட்னியில் வந்து பூச்சிக்கொல்லி மருந்து கலந்துருக்கிறதா ஆட்டாப்சி ரிப்போர்ட் சொல்லுது. ப்ளஸ் அவங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க ஸ்கின்னு எல்லாம் உறிஞ்சி வந்திருக்கு இல்லையா அவங்க ஃபேஸில், இது வந்து ஒரு ஹியூமன் பீயிங்னால இது ஆன விஷயம் இல்லை. வந்து அவங்க ஃபாரஸ்ட்டில் அவங்க பாடி கிடைச்சதுனால ஒரு வைல்டு அனிமல் இதை வந்து அது பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. வைல்டு அனிமல் அட்டாக்னால இது நடந்திருக்கு அப்படின்னு. ப்ளஸ் அவங்க பாடியிலுமே நிறைய நகைக்கீரல் மார்க்ஸுமே இருந்திருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு அவங்க ஒரு வைல்டு அனிமல் அட்டாக் பண்ணியிருக்காங்களன்னு அவங்க கன்க்ளூட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா முக்கியமான விஷயம், அவங்க பாடியிலேயாகட்டும் அவங்க க்ளோத்ஸ்லேயாகட்டும் எங்கேயுமே ஒரு சீமனுக்கான எங்கேயுமே வந்து ஒரு சீமன் ரிலேட்டடான ஒரு ட்ரேஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம நோட் பண்ணோம். நம்ம நிறைய கேஸை நம்ம பார்த்துருப்போம், தினசரி நியூஸ் பேப்பரில் படிச்சிருப்போம். ஏதாவது ஒரு லேடிக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம், ஒரு விமனுக்கு இந்த மாதிரி விஷயம் ஆச்சுன்னா இமீடியட்டாக வந்து அவங்க பாடியில் சீமன் இருக்கான்னு அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க. பிகாஸ் எதனா வந்து ரேப் எதனா நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு. பட் விக்டிமுக்கு அந்த மாதிரி அவங்க செக் பண்ணுறாங்க. பட் அவங்க யார் அவங்க பண்ணாங்களோ அவங்க வந்து ஒரு ப்ரொடெக்ஷனை யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா விக்டிமோடைய பாடியில் எப்பவுமே வந்து ஒரு சீமனுக்கான ட்ரேஸே இருக்காது. ஸோ இந்த ஒரு ஆங்கிளில் வந்து லைக் நிறைய கேஸில் நம்ம இது வந்து அவங்க மிஸ் பண்ணுறதை நம்ம யோசிக்கிறோம். ஸோ இதுக்கான ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துகிட்டு வரணும், லைக் ஒரு செக்கிங் மெக்கானிசமாக. ஸோ இந்த விஷயம் எல்லாமே வந்து இந்த ஆட்டாப்சி ரிப்போர்ட்டை பற்றி அந்த ஊர் மக்களுக்கு எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியுது. ஸோ அவங்க போராட்டம் இன்னும் தீவிரமாக ஆரம்பிக்குது. இந்த விஷயம் வந்து ஹரியானாவுடைய சிஎம் வரைக்குமே போகுது. மக்கள் என்ன ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்கன்னா, ஆகஸ்ட் 11க்கு சஞ்சய் காந்தி போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தப்ப போலீஸ் ஏன் இந்த கேஸை எடுக்கலை, ப்ளஸ் கேஸை ஆகஸ்ட் 11க்கு எடுத்துமே ஆஃப்டர் 2 days அதை டிலே பண்ணி ஆகஸ்ட் 13க்கு அவங்க விசாரணை பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் சைமல்டேனியஸாக அன்றைக்கி ஒரு எதர்ச்சியாக அவங்க விசாரணை ஆரம்பித்த நாளே மனிஷாவுடைய அந்த பாடி கிடைக்குது. ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு சஸ்பெக்டாக இருக்கிற காரணத்தினால அங்கே இருக்கிற மக்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு கோபத்தை உண்டாக்குது. இந்த விஷயம் வந்து சிஎம்க்குமே போகுது. சிஎம் என்ன பண்ணுறாருன்னா, இந்த கேஸை விசாரித்த அத்தனை போலீஸுமே அவர் சஸ்பெண்ட் பண்ணுறாரு. அந்த ஊரோடைய ஹெட்டு இருக்கிற அந்த போலீஸை அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. ஸோ இந்த கேஸ் சிபிஐக்கு மாற்றுறதா ஜனங்க வந்து அவங்க கேட்குறாங்க. சிபிஐக்கு மாற்றுறதா வந்து அவரும் சொல்லியிருக்காரு. ப்ளஸ் இந்த ஆட்டாப்சி ரிப்போர்ட் அவங்க என்ன ஆட்டாப்சி ரிப்போர்ட்கான அவங்க எடுத்தாங்களோ இதை வந்து மறுபடியும் அவன் டெல்லியோட எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் ஏஎம்எஸ் ஹாஸ்பிட்டல் வந்து மறுபடியும் ஆட்டாப்சி ரிப்போர்ட் எடுக்கிறதா வந்து ஹரியானாவோட சிஎம் இப்போ அவர் சொல்லியிருக்காரு. இதுதான் வந்து இந்த கேஸில் நடந்திருக்க இப்போதைக்கான அப்டேட்ஸ். ஸோ இதை பற்றி அப்டேட்ஸ் கிடச்சிச்சின்னா நான் வந்து மறுபடியும் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம மனிஷா சிங்கோடைய கேஸில் நம்ம ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கலான்னா, இந்த மாதிரி ஒரு கேஸ் லைக் வீக்லி மந்த்லி நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ ஒரு ரேப்பாக இருக்கலாம், இல்லைனா ஒரு பொண்ணு மேலே யார் மேலேனா இருக்கட்டும், இது வந்து அவங்க மேலே ஒரு அட்டாக் நடக்கலாம். ஆனால் இங்கே வந்து நம்ம வழக்கமாக எல்லா கேஸ்லையும் நம்ம பார்க்குற விஷயம், போலீஸ் வந்து அந்த கேஸை அவங்க போய் கொடுத்தப்ப அவங்க அலட்சியப்படுத்தி அவங்க எடுத்துக்க மாட்டேன்றாங்க. போலீஸு அவங்க ஆக்டிவாக அவங்க தேட மாட்டேன்றாங்க அப்படின்னு. ஸோ இது வந்து நம்ம லா அண்ட் ஆர்டர் மேலே, நம்ம சிஸ்டம் மேலே மிகப்பெரிய ஒரு கொஷன் மார்க் எடுத்துகிட்டு வந்து வைக்கிது. அப்புறமா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சீமன் டெஸ்ட்டை பண்ணுறாங்க இல்லையா, அவங்க மேலே அவங்க பாடியில் சீமன் இருக்கா, அதாவது அவங்க க்ளோத்ஸில் இருக்கா அப்படின்னு. அதாவது விக்டிமுக்கு அவங்க பாடியில் செக் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு வந்து நம்ம ஒரு மெக்கானிசம் தேடணும். பிகாஸ் ஏன் நாலேஜ் இருக்குன்னு சொல்கிறேன், இதுதான் வந்து எனக்கு தெரியும். பட் அதை பண்ணவன்
ஒரு ப்ரொடெக்ஷனை யூஸ் பண்ணி அவன் பண்ணியிருந்தான்னா சீமனுக்கான அறிகுறி எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த கேஸ் எப்படி நீங்கள் மூவ் பண்ணுவீங்க? அதாவது விக்டிம் அவங்க ரேப் பண்ணி அவங்க கொலை பண்ணப்பட்டிருக்காங்கன்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? ஆக்சுவலாக அவங்க அங்கே ரேப் பண்ணப்பட்டிருக்கலாம், பட் சீமன் ட்ரேஸ் இல்லாததுனால அவங்க ரேப் பண்ணப்படலை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கு யாருக்கான இந்த விஷயம் பற்றி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ இவ்வளோ தான். இந்த கேஸை பற்றின அப்டேட்ஸ் மறுபடியும் எனக்கு கிடச்சிச்சின்னா நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ரெஸ்ட் இன் பீஸ் மனிஷா. மே யோர் சோல் ரெஸ்ட் இன் பீஸ். நம்ம மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். திஸ் இஸ் குமார் இன்வெஸ்டிகேட்ஸ் சைனிங் ஆஃப்.